பஜாஜ் காம்பட் 4 ஸ்ட்ரோக் 3 வீலர். ஸோ இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுனா, காம்பட்டில் வந்து வால்வு சுத்தமாக போயிடுச்சு. 2 பக்கம் வால்வு போயிடுச்சு. கைடும் ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கைடு அடிச்சிருக்குது. கிராஸாக இருக்குது. சீட்டிங் கரெக்டாக இல்லை. ஒரு பக்கம் கிராஸ் ஆகுது. இவரும் அப்படியே வண்டியை ஓட்டிட்டாரு. அது ஒரு முக்கிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ஃபைபர் கட்டை கட்டாயமாக மாற்றிடணும். இதில் ஒன்றுமே இல்லை, காஞ்சி போய் கிடக்குது. நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அப்படியே தூக்கி மாட்டிடுறீங்க. இதனால் பெட்ரோல் கன்செஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கொடுக்கும். இந்த ஃபைபர் கட்டை கட்டாயமாக மாற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஓரிங் கரெக்டாக அந்த ஓரிங் வரும். இந்த ஓரிங் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் மாற்றணும். ஒரு பக்கம் ஓரிங் இருக்கும், ஒரு பக்கம் ஓரிங் இருக்காது. இதுதான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிளாஞ்சில். ஸோ இதுலேயும் ஓரிங் இருக்குது, 2 பக்கமும் இருக்குது. சுத்தமாக ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமாக இதை செய்யணும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஓரிங்கை கட்டிட்டு ஒரு தகவலை பார்க்கலாம். அடுத்தது, இந்த வால்வு பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிட்டுருக்கும். அதாவது பாதி காணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிராஸாக இருக்குது பாருங்கள். அது கைடு வந்து கரெக்டாக அடிக்கணும். அடித்தா தான் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அது ஒன்று. இந்த வண்டியை தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி நம்ம அழகாக ஜோராக பண்ணி இந்த வண்டியை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இதை அருமையாக நல்லா க்ளீன் பண்ணி ஜம்முன்னு ரெடி பண்ணி போட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளட்சி பெல்லு, போரு, ஹெட்டு, சிலிண்டர் ஹெட்டு, இது 3 நம்மக்கிட்ட வந்துருக்குது. இப்போ இதை ரெடி பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அழகாக ஜோராக பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றும் இருக்காது. எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அருமையான ஹெட்டு இது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து வேலை செய்கிறதுல தான் இருக்குது. அதுதான் ஒரு முக்கிய விஷயம். பஜாஜ் காம்பட். ஸோ 2 கைடும் அருமையாக வச்சுருப்பேன். ஸோ இது வந்து த்ரெட் பேஸ்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா எரால்டைட் போட மாட்டேன். ஏன்னா த்ரெட் பேஸ்ட் போட்டோம்னா பக்காவாக உடனே காஞ்சிடும். அது நம்ம டைட்டாக அடிக்கும்போது. ஸோ இப்போ தான் இதை அடித்து நல்லா ஜோராக க்ளீன் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உள்ள அருமையாக இருக்கும். 2 பக்கமும் உள்ள ஜம்முன்னு பண்ணியிருப்பேன். இதை நான் அடிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா ஹீட் பண்ணிவிடுவேன். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கைடை அடித்தோம்னா கருக்காக உக்காந்துக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். கைடை வந்து நம்ம பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்காது. கரெக்டாக சென்டர் கிடச்சிடும். இது வந்து வால்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும், கருக்காக இருக்கும் சீட்டிங்கு. அதே மாதிரி இது எல்லாம் ஸ்ப்ரிங்கு. இது வந்து மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் மாற்றி ஆகணும். இந்த ஓரிங் மாற்றலைன்னா திருப்பியும் இந்த வண்டி பெட்ரோல் வந்து கன்செஷன் கிடைக்காது. பிக்கப் ட்ராப் ஆகும். பிக்கப் ட்ராப் ஆகிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவல். ஏன்னா இந்த வண்டியில் வால்வுலாம் எல்லாமே உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் இந்த வால்வுலாம் மாற்றி கைடு அடித்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். பஜாஜ் காம்பட் BS3 மாடல். இதுதான் இந்த வண்டியில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாமே ஜோராக க்ளீன் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்கிட்ட லேட் ஆகும், அதான் ஒன்று. இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் வந்ததுன்னா க்ளீனிங் வந்து லேட் ஆகும். ஸோ ரேட்டும் ஜாஸ்தி இருக்கும் என்கிட்ட. ஏன்னா நான் செய்கிற வேலை அந்த மாதிரி. வால்வுலாம் நீங்களே வாங்கி வந்து கொடுத்தா கூட சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் செய்கிற வேலைக்கு ஏற்ற கூலி நான் கேட்டு வாங்கிடுவேன். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். பஜாஜ் காம்பட் BS3 சிலிண்டர் ஹெட் இருப்பேன். ரொம்ப ஜோராக இருக்கும். ஆயில் சீல், ஒரிஜினல் ஆயில் சீல். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆயில் சீல், பஜாஜுக்கு வரக்கூடிய ஆயில் சீல். இதை நான் மொத்தமாக வாங்கிடுறது. அதுதான் நம்ம இந்த வால்வும் பார்த்தீங்கன்னா ஜோராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஆட்டோவுக்கு வந்து மெயினாக
நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தண்டல் வாங்கிட்டு கடை வாங்கி இப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம வந்து அது நல்ல அழகான முறையில் அந்த ஓனருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம். ஸோ அருமையாக ரெடி பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக கிளட்சி பெல் வந்து பார்த்திங்கன்னா பெல்லு போயிடுச்சு. இது வந்து பெல்லு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிளாஞ்சி இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு இதை வச்சோம்னா அவர் பைப்பர் கட்டை மாற்றிடுவார். ஸோ இதுதான் நம்ம ஹெட்டு ரெடி பண்ணது. அருமையாக இருக்கும். சிலிண்டர் ஹெட்டு ஜம்முன்னு பார்த்தாலே அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் வேலைலாம். பஜாஜ் காம்பேக்ட் அருமையான வண்டி இது. ஸோ அப்படியே அருமையாக பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த வண்டியை வந்து டெலிவரி பண்ண வேண்டியது தான். இந்த வண்டியை டெலிவரி பண்ணிவிட்டு இது வந்து நண்பர் வருவார். இப்போ வந்தவொடனே அவருக்கு ஹெட்டு ரெடி ஆகிடுச்சு, கிளட்சி பெல்லும் ரெடி ஆகிடுச்சு. போரும் வந்து பார்த்திங்கன்னா 25 போரு. ஸோ அதையும் ரெடி பண்ணி ஜம்முன்னு ஜோராக கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஹெட்டு மட்டும்தான் அவருக்கு, கிளட்சி பெல்லும் ஹெட்டும் ரெண்டும் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டோம்னா அருமையாக இருக்கும். ஏன்னா இது ஸ்கூல் சவாரி ஓட்டுறாரு, அதனால் ஐயா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னாரு. சரி எனக்கு லேட் ஆகும்பா, நீ அர்ஜென்ட் போடக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் கடையில், எல்லாமே நான் ஒரே ஆள் தான் செய்கிறது. நன்றி.